திமுக 1000ங்குது, அதிமுக 2000ங்குது, இவர் 2500ங்கிறாரே. 6 சிலிண்டர் இலவசங்கிறாரு, தாலிக்கு தங்கம் கொடுப்பேங்கிறாரு, மாமஞ்சீர் செய்வேங்கிறாரு. இவ்வளவு நாள் அந்த 1000 கொடுக்கறேன்னு சொன்னவங்களை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க. அதுதான் நீங்க எதிர்க்கிறீங்க. 2000 அதிமுக கொடுக்குறாங்க, இல்ல 2500 விஜய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் நம்பி மக்கள் வாக்கு போட மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? வாக்கு செலுத்துவாங்கன்னு எப்படி? எல்லாருமே காசு வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறது இல்ல. அந்த காசு வாங்கிட்டுன்னு நான் இழிவுபடுத்தல. அது இலவசங்கள் கிடையாது, மக்கள் நலத்திட்டம், மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஒவ்வொருத்தரும் பேரை வேணா மாத்தி சொல்லலாம், பட் லிட்டரலி அது பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம்னு சொல்லி அந்த டேக்ல தானே கொடுக்குறாங்க. அது அந்த வறுமை கோட்டில் இருக்கிற பெண்களை டார்கெட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது. 2000 கொடுத்தா அந்த பெண்ணுக்கு அது உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அது யாரோட காசு? நம்மளுடைய வரிப்பணம். ஒன்னும் அவர்கள் அவங்க அப்பா வீட்டு சொத்து எடுத்து யாருக்கும் கொடுக்கல, நம்ம கட்டுற வரிப்பணமா தான் இலவசமா கொடுக்குறாங்க. இப்ப இத்தனை இலவசங்கள் அறிவிக்கிறாங்க இல்லைங்க. இப்போ எடப்பாடி பெரியப்பா ஃப்ரிட்ஜ் இலவசங்கிறாரு, ஃப்ரிட்ஜ் கொடுப்பேங்கிறாரு. ஸ்டாலின் ஐயா டிவி கொடுக்குறேன், 8000 கூப்பன் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. எங்கிருந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க? அப்ப நலத்திட்டங்கள் பண்றதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தை சீரமைக்கணும்னா காசு கிடையாது, ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும்னா காசு கிடையாது, துப்புரவாளர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா காசு கிடையாது, மக்களுக்கு அடிப்படை தேவைகள் ஏதாவது பண்ணணும்னா எதுக்குமே காசு கிடையாது, எல்லாமே நிதி பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. ஆனா தேர்தல்னு வந்துட்டா மட்டும் இவ்வளோ லட்சங்கள் செலவு பண்றாங்க. அப்ப அந்த பணம் எங்கிருந்து வருது உங்களுக்கு? அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம், விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.